மினசோட்டா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அரசியல்வாதியான மெலிசா ஹார்ட்மேன் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் மெலிசா ஹார்ட்மேனின் வீட்டில் நடந்துள்ளது. போலீஸ் அதிகாரி போல வேடமிட்டு வந்த ஒருவரே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர் போலீஸ் வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நேற்று அதிகாலை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் வான் தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரான் அணுசக்தி நிலையங்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டன. தெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட பல நகரங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டன. இந்த தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரான் ஐநா தூதர் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலமை நோக்கி எறிகணைகளை வீசியது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் குறைந்தது 34 பேர் காயமடைந்தனர். இரு நாடுகளும் மாறி மாறி வான்வழி தாக்குதல்களை நடாத்தின. இஸ்ரேல் பல ஈரானிய ஏவுகணைகளை அமெரிக்காவின் உதவியுடன் இடைமறித்ததாக கூறப்படுகிறது. மத்திய இஸ்ரேல் முழுவதும் வெடிச்சத்தங்கள் கேட்டன. இரு நாடுகளும் மேலும் தாக்குதல்களை தொடர தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் வரம்பை காட்டும் வரைபடம் ஒன்றை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்டிருந்தன. ஈரான் ஒரு உலகளாவிய அச்சுறுத்தல், இஸ்ரேல் முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம் என்று கூறி IDF இந்த வரைபடத்தை வெளியிட்டிருந்தது. அந்த வரைபடத்தில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானின் பகுதியாகவும் வடகிழக்கு இந்தியா நேபாளத்தின் பகுதியாகவும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சமூக வலைத்தளங்களில் இந்திய பயனர்கள் தங்கள் ஆட்சேபனைகளை தெரிவித்ததை அடுத்து IDF வெளியிட்ட விளக்கத்தில் இந்த வரைபடம் பிராந்தியத்தின் ஒரு விளக்கப்படம், இது எல்லைகளை துல்லியமாக சித்தரிக்க தவறிவிட்டது. இந்த வரைபடத்தில் ரஷ்யா, உக்ரைன், சீனா, சூடான் உள்ளிட்ட 15 நாடுகளும் ஈரானின் ஏவுகணை வரம்புக்குள் உள்ளன என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மாஸ்கோ மூலம் ஈரானின் தாக்குதலை தடுக்க இஸ்ரேல் முயன்றுள்ளது. இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் இது பற்றி பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் ரஷ்யா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து மத்தியஸ்தம் செய்ய மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஆயுத தளங்கள், ஏவுகணைகள் தயாரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் தனது வான் எல்லைகளை ஈரான் மூடியது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பெயரிடப்பட்ட ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைக்கு பதிலாக ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் இந்தியாவில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இராணுவ தளவாடங்கள், உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்துள்ளார். ஈரானில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு அந்நாட்டின் வான்வழி மூடப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் இஸ்ரேலும் தனது வான்வழியை மூடியுள்ளது. இந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் வழியாக இந்தியாவுக்கு வரும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் இருந்து ஈரான் வழித்தடத்தில் செல்லும் விமானங்கள் ரத்து செய்வதற்கு வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.